ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 2 கப் தண்ணிக்கு இதில் 2 கப் வெல்லம் சேர்க்க போகிறோம். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கம்மியான இனிப்பு பிடிக்கும்னா நீங்கள் 1.25 கப்பு இல்லை 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ட்கெல்லாம் சேர்த்து நமக்கு இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 2 கப் தண்ணிக்கு 2 கப் வெல்லம் சேர்க்குறேன். நம்ம அளவெல்லாம் கரெக்டாக போட்டு செஞ்சோம்னா செம சூப்பராக சாஃப்டாக சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு நமக்கு எண்ணெயே இல்லாமல் போண்டா ரெடி ஆகிடுங்க. இப்போ வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கரைஞ்ச அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி அழுக்கு ஏதாவது வந்ததுன்னா அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட கடையில் வாங்கின அரிசி மாவு இருக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த சேஞ்சஸும் கிடையாது. நமக்கு அரிசி மாவு தான் தேவை. அதனால் நீங்கள் கடையில் செஞ்சு வாங்கினதோ இல்லை வீட்டில் செஞ்சதோ எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ அரிசி மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணிக்கு 2 கப் வெல்லம். இதில் நம்ம 3 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேங்காய் துருவல் வந்து உங்களோட ஆப்ஷன். நான் வந்து 2 கப் சேர்த்துருக்கேன். அது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு 1 கப் போதுனால நீங்கள் 1 கப்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கலாம். 3 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேங்காய் துருவல் வந்து வீட்டிலேயே நீங்கள் துருவினதாக இருந்தாலும் சரி இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, இப்போல்லாம் முக்கால்வாசி வந்து கடையிலேயே விற்கிறாங்க. அதனால் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணதாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு இருந்தால் பயன்படுத்தலாம். இல்லைனா கடையில் வாங்கி கூட பயன்படுத்தலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி கெட்டியாக வந்து அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து இது நல்லா ஓரளவுக்கு சில்லுன்னு ஆன அப்புறமா இதை கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம இது எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். கையில் வந்து நல்லா பிசைஞ்சிடணும். அதுக்கப்புறம் உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வடிகட்டுறது இல்லைன்னா எண்ணெய் ஸ்ட்ரெயின் பண்ணுறது ஏதாவது ஒன்று எடுத்து இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த போண்டா எல்லாத்தையும் இதுக்கு மேலே வச்சுக்கணும். இதுக்கு மேலே வச்சு மூடி போட்டு ஆவிலேயே இதை ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சோம்னா சூப்பரான ஹெல்தியான போண்டா நமக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான நிறைய விதமான ஸ்நாக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.